மனைவிக்கும் ரிட்டையர்மெண்ட். கணவர்கள் ஓய்வு பெறும்போதும் தன்னை பற்றித்தான் சிந்திக்கிறார்கள். ஓயாது உழைக்கும் மனைவியரை எண்ணுவதே இல்லை. அதை உணர்த்தும் ஒரு அருமையான கதை. படுக்கையிலிருந்து எழும்போதே அப்பாடா, நாளையிலிருந்து கால்ல கஞ்சிய கொட்டின மாதிரி பரபரக்க வேணாம் என நினைத்தார் ரகுநாதன். சிறிது நேரத்தில் குளித்து அலுவலகத்திற்கு தயாராக வந்தவர், கோகிலா, எனக்கு லஞ்ச் வேணாம், ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கறாங்க என்றார். இன்னைக்கு நீங்க ரிட்டையர் ஆக போறீங்க, அதுக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் கொடுக்க போறாங்கன்னு நேத்தே சொல்லிட்டீங்க என்றவாறு அலுவலகத்திற்கு செல்லவிருக்கும் தன் மகன்கள் மற்றும் மருமகள்களுக்கு தனித்தனியாக லஞ்ச் பாக்ஸை நிரப்பினாள் மனைவி கோகிலா. அவருடைய பணி ஓய்வு நாளுக்காக பிள்ளைகள் ஆசையாக வாங்கி தந்திருந்த கருப்பு கலர் பேண்ட், இளம் நீல நிறத்தில் கோடுகள் போட்ட ஷர்ட், தங்க ஃப்ரேம் போட்ட கண்ணாடி அணிந்து ஆபீஸ் கிளம்பி போனார் ரகுநாதன். கிளார்க்காக பணியில் சேர்ந்து படிப்படியாக பதவி உயர்வு பெற்று அதிகாரியாக 34 ஆண்டுகள் பணியாற்றி இன்று ஓய்வு பெறுகிறார். அன்பான மனைவி, 2 மகன்கள், இருவரும் இன்று நல்ல வேலையில் இருக்கின்றனர். அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று வேலைக்கு செல்லும் பெண்களையே திருமணம் செய்து வைத்தார். மூத்தவனுக்கு ஒரு பையன், இளையவனுக்கு ஒரு பையனும் பெண்ணும். கூட்டு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று இடம் வாங்கி மாடியில் 2 மகன்களுக்கும் கீழே தங்களுக்குமாக வீடு கட்டினார். ஒரே சமையல். முன்பு மகன்களை வளர்த்து ஆளாக்கிய கோகிலா இப்போது பேரன் பேத்திகளை வளர்க்கிறாள். ரிட்டையர் ஆன பின்பு கிடைக்கும் PF கிராஜுவேட்டி பணத்தை மனைவி பெயரில் டெபாசிட் செய்துவிட வேண்டும் என்று நினைத்தவாறு அலுவலகத்திற்குள் நுழைந்து தன் இருக்கையில் அமர்ந்தார் ரகுநாதன். ஒவ்வொருவராக வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க களை கட்ட ஆரம்பித்தது செக்ஷன். அவரிடமிருந்து ரெஜிஸ்டர்கள், ஃபைல்கள் எல்லாவற்றையும் அவருக்கு கீழ் பணிபுரியும் சம்யுக்தாவிடம் ஒப்படைக்க வேண்டும். சம்யுக்தா, சார்ஜ் எடுத்துக்கிறீங்களா? ஓகே சார் என்று அவள் வர அரை மணி நேரத்தில் வேலை முடிந்தது. சார்ஜ் பேப்பரில் கையெழுத்து போட்டுக் கொண்டிருந்த சம்யுக்தாவையே உற்று பார்த்தார். 40 வயது இருக்கும், துடிப்பான பெண். 5 ஆண்டுகளுக்கு முன் பணி மாறுதலில் அவள் இங்கு வந்த முதல் நாளே அவளுடன் பிரச்சனை ஏற்பட்டது. அதிகாரி கேம்ப் போயிருக்கார். அவர் வந்தவுடன் அவர்கிட்ட நீங்க ஜாயினிங் ரிப்போர்ட் கொடுங்க என்றார் ரகுநாதன். அவருக்கு அடுத்த அதிகாரி நீங்க தானே, நீங்களே ஏன் ஜாயினிங் ரிப்போர்ட்டை வாங்கலாமே என்றாள் சம்யுக்தா. அது வழக்கம் இல்ல மேடம் என்றதும், அப்போ கேம்ப் போனவர் இன்னைக்கு வரலன்னா ஏன் லீவு வீணாகிடாதா? நான் ஹெட் ஆபீஸ்க்கு புகார் செய்வேன் என்று அவள் எகிற, வேறு வழியில்லாமல் மேலதிகாரியிடம் போனில் விஷயத்தை சொல்லி அனுமதி வாங்கி அவளை பணியில் சேர அனுமதித்தார். அதன் பின்பும் அவளுடன் சின்ன சின்ன மோதல்கள் ஏற்படவே செய்தது. ஆனாலும் இருவருக்கும் வேலையின் மீது அக்கறை இருந்ததால் அவை பெரிதாக்கப்படவில்லை. தன் வசீகர தோற்றம், படபடவென்ற பேச்சு, யார் தவறு செய்தாலும் தட்டி கேட்கும் தைரியம் என எல்லாரையுமே கவர்ந்து விட்டாள் சம்யுக்தா. இன்றும் அவள்தான் அவருடைய பிரிவுபசார விழாவுக்கான ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருந்தாள். மாலை 5 மணி. பிரிவுபசார விழாவுக்காக தலைமை அலுவலர் அறைக்கு எல்லோரும் அழைக்கப்பட்டனர். டிஃபன், காஃபி சாப்பிட்டு ரகுநாதனுக்கு மாலை மரியாதை எல்லாம் செய்த பின் நன்றி சொல்ல எழுந்தார் ரகுநாதன். என் 24வது வயதில் வேலைக்கு சேர்ந்தேன். ஆபீஸுக்காகவும் வீட்டுக்காகவும் உழைத்து எல்லா கடமைகளையும் நிறைவாக முடித்துவிட்டேன். இனி பூரண ஓய்வுதான் என்றார் திருப்தியாக. உங்க ஓய்வு காலத்தை எப்படி கழிக்கிறதுன்னு ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா சார் என்று கேட்டார் தலைமை அலுவலர். உள்நாடு வெளிநாடுன்னு உடம்பு ஒத்துழைக்கும் வரை சுற்றிக்கிட்டே இருக்கணும்னு ஆசை. அடுத்த மாசம் சிங்கப்பூர் போக ஃப்ளைட் டிக்கெட் ரிசர்வ் செய்திருக்கேன். அப்புறம் நாய் வளர்க்கணும், அது எனக்கு நல்ல தோழனாய் இருக்கும். கம்ப்யூட்டர்ல அனிமேஷன் படிக்கணும். இப்படி நிறைய சின்ன சின்ன ஆசைகள் இருக்கு. புதுசா ஏதாவது கத்துக்கிட்டே இருந்தா வாழ்க்கை எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் என்றார். எல்லோரும் கைத்தட்டினர். சம்யுக்தா எழுந்து, சார், உங்ககிட்ட சில சந்தேகங்கள் கேட்க வேண்டி இருக்கு, கேட்கலாமா என்றாள். இந்த நேரத்தில் இவள் என்ன சந்தேகம் கேட்க போகிறாள் என்று ஆச்சரியப்பட்டாலும் கேளுங்க மேடம் என்றார்.
உங்க திட்டமெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. உலகமெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு சொல்றீங்க. அது நல்ல விஷயம்தான். அதுல உங்க மனைவிக்கு என்ன பங்கு இருக்கு? அவளுக்கு அதுல என்ன பங்கு இருக்க போகுது? என் பயண ஏற்பாடுகளை எல்லாம் அவதான் கவனிச்சுக்க போறா என்றார். அப்ப அவங்கள உங்களோட கூட்டிட்டு போக மாட்டீங்களா? அது எப்படி? அவளுக்கு வீட்டை கவனிக்கவே நேரம் சரியா இருக்கும். அவளை நம்பித்தானே நாங்க எல்லோரும் வெளியே போறோம். அதுவும் தவிர அவளை கூட்டி போனா அவளை கவனிக்கவே நேரம் சரியாயிடும். அப்புறம் எங்க சுத்தி பார்க்கறது? அவருடைய கிண்டலுக்கு எல்லோரும் சிரித்தனர். சம்யுக்தா விடவில்லை. நாய தோழ்னா வளர்க்கணும்னு சொல்றீங்களே, ஏன் உங்க மனைவி உங்களுக்கு நல்ல தோழியா இல்லையா என்றாள். ரகுநாதனுக்கு சிரிப்பு வந்தது. என் மனைவி எனக்கு நல்ல தோழிதான். அதுக்காக நான் நாய் வளர்க்க கூடாதா? நீங்க கேக்குறது சில்லியா இருக்கு என்றார். சரி, புதுசா கத்துக்கணும்னு சொன்னீங்க. உங்க மனைவிக்கு அந்த மாதிரி ஆசை எதுவும் இருக்கான்னு இதுவரை கேட்டிருக்கீங்களா? பேச்சு வேறு திசையை நோக்கி செல்வதை உணர்ந்த தலைமை அலுவலர், மேடம், உங்களுக்கு இப்போ எதுக்கு இந்த தேவையில்லாத சந்தேகங்கள்? ரகுநாதனை சந்தோஷமா வழி அனுப்புவோம் என்றார். ரகுநாதன், இல்ல சார், அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னே தெரியல, அதை தெளிவாக சொல்லட்டும் என்றார். தேங்க்ஸ் சார். உங்களை கல்யாணம் செய்து வந்ததிலிருந்து உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, இப்போ பேர பிள்ளைகளுக்காக உழைக்கும் உங்க மனைவிக்கு ரிட்டையர்மெண்ட் வேணாமா? அதை நீங்க யோசிச்சு பார்த்த மாதிரியே தெரியலையே. 50 வயதுக்கு மேல பெண்களுக்கு வரும் மெனோபாஸ், மூட்டு வலி, இதெல்லாம் உங்க மனைவிய கஷ்டப்படுத்தாதா? இது தவிர சர்க்கரை நோயும் இருந்துட்டா இன்னும் கஷ்டம். நாய் வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த நாயை குளிப்பாட்டி அதுக்கேத்த மாதிரி சோறு போட்டு அது உடம்புக்கு வந்தா பாத்துக்கணும். நீங்களோ அடிக்கடி டூர் போகணும்னு ஆசைப்படுறீங்க. அப்போ உங்க மனைவிக்கு தானே வேலை கூடுதலாகும். சதா காலமும் வீட்டில் உள்ளவங்களுக்கான சமையல் பற்றியே சிந்திச்சு வீட்டு நிர்வாகத்தை கவனிக்கும் அவங்களுக்கு ஓய்வு தேவைப்படாதா? உலகம் முழுவதும் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கும் ஊர் சுற்றி பார்க்கவாவது ஆசை இருக்கத்தானே செய்யும். உங்கள மாதிரி அவங்களுக்கும் சின்ன சின்ன ஆசைகள் இருக்கலாம். அதை பற்றி நீங்க எப்போதாவது அவங்க கிட்ட கேட்டிருக்கீங்களா? நம் குடும்ப அமைப்புல பெண்கள் தங்களை காட்டிலும் தங்கள் குடும்பத்தையே அதிகம் நேசிக்கிறாங்க. குடும்பத்துக்காக சமரசமும் தியாகமும் செய்ய தயங்குறதில்ல. அதுதான் பெண்களோட பலவீனம். அதுவே உங்களுக்கு பலமா போயிடுது. உங்க பேச்சுல என்னோட ஓய்வு என்னோட சந்தோஷம்னு தான் சொன்னீங்க. வீட்டை பத்தின கவலை ஏதும் உங்களுக்கு இல்லாம உங்க மனைவி பார்த்து கொண்டதால தான் உங்களுக்கு இந்த நிம்மதியான ஓய்வு சாத்தியமாகி இருக்கிறது. இடைவெளி இல்லாமல் மூச்சு வாங்க பேசி முடித்தாள் சம்யுக்தா. மேடம், நீங்க இவ்வளவு உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்ற தலைமை அலுவலர், ரகுநாதன் சார், கார் ரெடியா இருக்கு, உங்க வீடு வர உங்களை கொண்டு விட போகிறோம் என்று எல்லோரையும் கிளப்பினார். 4 மாதங்கள் கடந்த பின் ஒரு நாள் சம்யுக்தா மற்றும் செக்ஷனில் இருந்த மற்ற எல்லாருக்கும் போன் வந்தது. ரகுநாதன் தான் பேசினார். நாளைக்கு எங்க வெட்டிங் டே. உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எல்லோரும் நாளைக்கு எங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு வரணும் என்றார். அடுத்த நாள் கிஃப்ட் பார்சலோடு அவர் வீட்டுக்குள் நுழைந்தனர். குடும்பமே அவர்களை வரவேற்றது. ஆபீஸ் நிலவரங்களை சிறிது நேரம் பகிர்ந்து கொண்ட பின் சாப்பிட உட்கார்ந்தனர். தக்காளி சூப், புலாவ், சாம்பார், கார உருளைக்கிழங்கு, அவியல், அப்பளம், வடை, பாயசம் என்று சாப்பாடு அமர்க்கலமாக இருந்தது. சாப்பாடு சூப்பர் மேடம் என்று ரகுநாதனின் மனைவி கைகளை பிடித்து குலுக்கினாள் சம்யுக்தா. இல்லம்மா, இந்த பெருமை எல்லாம் இவருக்குத்தான், இவர்தான் இதையெல்லாம் சமைச்சார் என்று கணவனை கை காட்டினாள். புன்சிரிப்புடன் அதை ஆமோதித்த ரகுநாதன், அன்றைக்கு சம்யுக்தா பேசின பேச்சு என் மனைவியை பற்றி வேறு கோணத்துல சிந்திக்க வச்சது. புதுசா கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். சமையலும் ஒரு கலைதானே. என் மனைவி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். இப்பவும் என் பிளான் படி என் மனைவியோடு டூர் போறேன். நாங்க வெளியே போகும்போதெல்லாம் மருமகள்கள் 2 பேரும் வீட்டு பொறுப்பை எடுத்துக்கிறாங்க. அனுபவிக்கும் போதுதான் இந்த சந்தோஷம் புரியுது சம்யுக்தா. உங்களுடைய வெளிப்படையான பேச்சு தான் என் ரிட்டையர்மெண்ட்டுக்கு எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு என்று நன்றி கூறினார். விருந்துண்ட திருப்தியுடன் அவரது மனைவியின் முகத்தில் தெரிந்த சந்தோஷம் மனதையும் நிறைக்க விடை பெற்று கிளம்பினர். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போட்டுட்டு
இதே மாதிரி கதைகளை நீங்கள் கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.